ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பினுடைய இன்றைய நிலைமை தொடர்பாகவும், இது சரியான ஒரு பாதையில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறதா, யார் இதனை வழிநடத்துகிறார்கள், இது எப்படியான பயண பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது, இதனுடைய தேவை என்ன, இதனை எப்படி சீரமைக்கப் போகிறோம், இங்கு ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியலை சொல்லி பெருமை கூறக்கூடிய விதத்திலே தமிழ் அரசியல் இருந்து கொண்டிருக்கிறதா, இப்படியான நிறைய கேள்விகள் எல்லோரிடமும் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த கேள்விகளுக்கான பதிலை பேச வேண்டிய தேவை நம் ஒவ்வொருவருக்கும் கட்டாயமானதாக இருக்கிறது. ஒரு இனமாக தமிழினம் தன்னுடைய அரசியலை மேல்கட்டுமானம் செய்து கொள்வதும், தன்னுடைய அரசியலை கௌரவமிக்கதாக ஆக்கிக் கொள்வதும் தமிழ் மக்கள் ஒவ்வொருவருக்கும் மிக தேவையான ஒன்று. நாங்கள் வழமை போலவே பிறரை குற்றம் சாட்டி அரசியல்வாதிகளை நோக்கி விரல் நீட்டிவிட்டு நாங்கள் ஏதோ கனவான்களாக இருந்துவிட முடியாது. உண்மையில் இங்கு இடம்பெறுகின்ற அத்தனை விதங்களுக்கும் விவாத பொருள்களுக்கும் முக்கியமான காரணமானவர்கள் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நாங்களும் தான். ஆகவே ஜனநாயகத்தினுடைய உயிர் நாடியை பிழைத்து நகரவென்றிய நாம் இங்கு எப்படியான ஒரு அரசியல் கலாச்சாரத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு அவமானகரமான பதிலாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நேற்றைய நாளை பொறுத்தவரை ஒரு தொகுதியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஒரு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பொதுநா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தொடர்பாக அவதூறுகளை பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது. இரண்டாவது, நேற்றைய நாள் நாடாளுமன்றத்திலே ஸ்ரீதரன் அவர்களுக்கும் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றது. அவர் இந்து ஆலயங்கள் இடிக்கப்படுகிற போது ஏன் பௌத்த ஆலயங்கள் இடிக்க முடியாது என்பது தொடர்பான கேள்வியை அரசு நோக்கி எழுப்பியிருந்த போது அங்கே பதிலளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் சீறி பாய்ந்தார். அல்லது இன்னும் பல தலைப்புகளை நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள். அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயம், நீங்கள் முதலில் தமிழரசு கட்சியையும் உங்களையும் சுமந்திரனிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களின் பின்னால் அவர்தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அமைச்சர் சந்திரசேகர் சொல்லுகிறார். ஆக நாட்டினுடைய பாரம்பரியமான ஒரு அரசியல் தரப்பை நாடாளுமன்றத்தில் சந்தித்திருக்கின்ற அளவுக்கு மாற்றியிருப்பது யாரால், எப்படியான கேள்விகளும் முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை தாண்டி வருகிற போது இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இன்றைய நாள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லுகிறார். இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை என்னுடைய அருகில் வைக்காதீர்கள், இவர் அநாகரிகமாக இருக்கக்கூடியவர், இவர் 20 ஆண்டுகளாக இந்த நாடாளுமன்றத்தில் இருந்தார் என்பதை வெட்கப்படுகிறேன். அதே நேரத்தில் இவரை நாடாளுமன்றத்தினுடைய ஒழுக்காற்று குழுவிலே இருந்து வெளியேற்ற வேண்டும், எப்படியான கேள்விகள் முன்வைக்கிறார்கள். ஆக இங்கே நாங்கள் பார்க்கின்ற ஒரு சில விடயங்கள் அல்லது கேட்கின்ற விடயங்கள் எப்படியாக இருக்கிறது. ஒரு இனமாக நாங்கள் பெருமை கொள்ளுகின்ற அல்லது மாறுதட்டி கொள்ளுகின்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இப்போது கொண்டிருக்கிறார்களா ஈழத்தமிழர்கள்? ஒரு காலம் இருந்தது, ஈழத்தமிழர்களுடைய அரசியல் என்பது காத்திரமானது. அந்த அரசியலை பேசுகின்றவர்கள் கனவான்களாக இருந்தார்கள். கனவான்களினுடைய அரசியலை செய்தது ஈழத்தமிழர் சமூகம் என்ற ஒரு விடயம் இருந்தது. குறிப்பாக சார் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள் இலங்கையிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிங்கள முஸ்லிம் தலைவர்களை விடுவிப்பதற்காக பிரித்தானியாவுக்கு சென்று அங்கே அந்த விடுதலைக்கான கடிதத்தை பெற்று வந்ததற்காக இன்றளவும் ராமநாதன் விழா என்று கொழும்பு போன்ற பகுதிகளிலே கொண்டாடப்படுகிறது. அப்படியான கனவான்கள் வாழ்ந்த அரசியல் பரப்பு தந்தை செல்வநாயகம் தமிழ் தேசிய அரசியல் பரப்பை ஒரு காத்திரமான பங்களிப்பினூடாக வழங்கி இருக்கக்கூடியவர். அவரோடு இருந்திருக்கக்கூடியவர்கள் இரும்பு மனிதன் நாகநாதனாக இருக்கலாம். இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அடங்கா தமிழன் சுந்தரலிங்கம், ஜி பொன்னம்பலம் என்று சொல்லி காத்திரமான அரசியல் தலைமைகளால் வழிநடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காத்திரமான அரசியலை கை கொண்டிருந்தவர்களுடைய ஒரு வரலாற்றினுடைய எச்சங்களாக மிகுதிகளாக இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையில் இப்போது தமிழர் அரசியல் தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடம் ஒரு விடயம் இருக்கிறது. நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம். அதன் பின்பதாக தமிழ் தேசியத்தை பேசி அல்லது மாவீரர்களுடைய பெயர்களை சொல்லி நாங்கள் வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கிலே 1000 விகாரைகளை அமைப்போம் என்று சொல்லி தன்னுடைய தேர்தல் பிரச்சார கையேட்டிலே பதிந்திருந்த சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி இவரை கைகாட்டிய தமிழ் தலைமைகள் இருந்தார்கள். அல்லது அதற்கு எதிராக
ஒரு முடிவெடுத்து தமிழ் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் களமிறங்குகிற போது அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியில் இருந்து நீக்குகின்ற அளவுக்கு இருந்தார்கள். தான் தோன்றித்தனமாக தாங்கள் நினைத்ததை எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்ற நிலைப்பாட்டிலே இந்த மக்கள் நாங்கள் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனநிலையில் இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டார்கள் என்கின்ற போது அதன் பின்பதாகவும் அவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை அரியாசனம் ஏற்றிவிட்ட அந்த வரலாற்று தவறுகளை இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த நேரத்தில் கடிந்து கொள்ள வேண்டிய கட்டுப்பாடு இருக்கிறது. உண்மையில் தமிழினத்திற்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அநீதிகளுக்காக வாய் திறக்காதவர்கள் கடந்த காலங்களில் தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காகவும் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளுக்காகவும் கார்பமீட்டுக்காகவும் பார்பமீட்டுக்காகவும் சண்டையிட்டுக் கொண்டார்கள் என்பதுதான் தமிழ் தேசிய அரசியலினுடைய ஒரு அவமானகரமான காலப்பகுதியினுடைய சொந்தக்காரர்களாக நம்மை நாம் அடையாளப்படுத்தக்கூடிய காலப்பகுதியில் இருக்கிறோம். உண்மையில் தமிழ் தேசிய அரசியல் ஒரு கட்சி அரசியலுக்குள் கட்டுண்டு போயிருக்கிறது. கட்சிகள் தங்களுக்குள் தங்களுடைய இடத்தை பிடித்துக் கொள்வதற்காக ஒருவரை ஒருவர் மாறி மாறி சேர்வாரை தூற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் எதை சாதித்திருக்கிறோம் என்றால் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதுதான் பதிலாக இருக்கும். உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழர்களுடைய தார்மீகமான போராட்டத்தை குறை சொல்லி அவர்களை விசாரிக்க வேண்டும், அவர்கள் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார்கள், இன சுத்திகரிப்பு செய்தார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டவர்கள் மீண்டும் இப்போது தமிழ் தேசியம் பேசுவதும் இவர் தமிழ் தேசியத்திற்கு எதிராக நடந்துவிட்டார், இவரை விலக்க வேண்டும் என்று சொல்லி மேடையின் முன்பு ஊடகங்களின் முன்பு பேசுவதுமாக இருக்கக்கூடிய நிலை. இதனை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். வாத திறமை இருக்கிறது, அந்த வாய்ச்சல் வல்லமை இருக்கிறது. இதனால் இதையும் மாற்றிவிடலாம், இந்த மக்களை நம்ப வைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போலான இடத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிறோம். அதனால் இன்று பலரும் சிரிக்கக்கூடிய நிலையில் தமிழ் தேசிய அரசியல் மாறியிருக்கிறது என்பதுதான் ஒரு மனவருத்தத்திற்குரிய விடயம் என்று கூட சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். காலங்காலமாக ஒரு கோரிக்கையை முன்வைத்து தங்களுடைய அரசியலை நகர்த்துகின்றவர்கள் ஒரு தரப்புக்கு எதிரான அல்லது தங்களுடைய தார்மீக பொறுப்புகளையும் சுயநிர்ணயத்தையும் கோரி அரசியல் நடத்துகின்றவர்களுடைய கட்சி கூட்டில் இருந்து கொண்டு பாரிய குற்றங்களை செய்துவிட்டு அல்லது ஆதரவான வாக்குகளை வழங்கிவிட்டு அதனை நியாயப்படுத்துகின்றவர்கள் அதற்கான ஆதாரங்கள் இருந்த போதும் மமதையாக நீங்கள் ஆதாரம் இருந்தால் நிரூபித்து காட்டுங்கள் என்று சொல்லுகின்றவர்களும் அந்த தரப்பில் இருக்கக்கூடியவருடைய ஆதரவுக்காக காலங்காலமாக தமிழ் மக்கள் மீது வன்முறைகளை கட்டவிழ்த்த இராணுவத்தினருடைய அரசியல் நியமனங்களுக்கு ஆதரவான பிரச்சாரங்களை செய்கின்ற அளவுக்கு தமிழ் தேசிய அரசியல் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கு நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. இப்படியான நகர்வுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கான சிறப்புரிமை இருக்கிறது. ஆகவே அந்த சிறப்புரிமையை பிரயோகித்து எது வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம். உங்களுடையதும் என்னுடையதும் மயிர்குச்சரிக்கின்றபடியாக அவர்கள் அங்கே ஆபாசமாக முழங்குவார்கள். அதைக் கண்டு நாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்வோம், உள்ளம் பூரிப்படைந்து கொள்ளும். இதுதான் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரே ஒரு வெகுமதியை தவிர தமிழ் இனத்திற்காக அல்லது தமிழர்களுடைய அரசியல் என்பது நிலையான திருப்பத்தை நோக்கி நகர்த்தப்படுமா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். அதே நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொன்னவர்கள் இன்னும் மிக கேவலமாக தங்களுடைய அரசியலை பேசியவர்கள் எல்லாம் அதனை கடந்து வந்து அடுத்த நாளே தமிழ் தேசியத்தையும் தமிழர்களுடைய புனிதர்களையும் மாவீரர்களை பற்றியும் பேசிக்கொண்டால் அவர் புனிதமானவர் என்று மாறுகின்ற நம்புகின்ற மக்கள் கூட்டமாக நாங்கள் இருக்கின்றவரை எங்களுடைய அரசியல் என்பது ஒரு அவலத்திற்குரியதாக எல்லோருமே பார்த்து கவலை கொள்வதாகத்தான் இருக்க போகிறது என்பதுதான் இங்கு மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இது நாங்கள் சிரித்துவிட்டு கடந்து போவதற்கான காலம் அல்ல, நாங்கள் சிந்திக்காமல் இருப்பதற்கான காலம் அல்ல, நாங்கள் தீர்க்கமாக சிந்திக்காமல் இருப்பதற்கான காலம் இல்லை. இது ஒரு ஆபத்தான காலகட்டத்தை தமிழ் தேசிய அரசியல் சந்தித்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆகவே இப்படியாக நாங்கள் தொடர்புமாக இருந்தால் தமிழ் தேசிய அரசியல் என்பது அதல பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறது என்று சொல்லுவார்கள். அது உரு தெரியாமல் அழிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன், வடக்கு கிழக்கிலே 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆளுகின்ற NPP பெற்றிருக்கிறது. ஸ்ரீலங்காவினுடைய ஒரு சிங்கள தேசிய கட்சி இந்த அளவுக்கு பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது என்பதனை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள்? காலங்காலமாக தமிழர்களுடைய உரிமைகளையும் சுயநிர்ணயங்களையும் கூறி நிற்கின்ற தமிழ் மக்கள் இப்படி வாக்களிக்கின்ற நிலைக்கு மாறியிருக்கிறார்கள் என்பது தமிழ் தேசிய அரசியலினுடைய மிகப்பெரிய விழுக்காடு என்று கூட சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த நிலை மாற வேண்டுமாக இருந்தால் எப்படியாக சிந்திக்கப் போகிறீர்கள் என்பதுதான் இங்கு முன்வைக்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. உண்மையில் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய முள்ளிவாய்க்கால் நிலப்பகுதி அமைந்திருக்கக்கூடிய பிரதேச சபை
ஸ்ரீலங்காவினுடைய என்பிபி அரசின் வசமாக மாறியிருக்கிறது. இனி வருகின்ற காலங்களில் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அவலத்தை நினைவு கூறுவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது என்பிபி அரசினுடைய சபையினுடைய வேலை. அவர்கள் செய்வார்களா அல்லது தையீட்டியிலே விகாரை போராட்டத்துக்கு தீர்மானம் எடுத்துவிட்டு அன்றைய நாளில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக பதாதைகளை பிடித்துக் கொண்டு நின்றார்கள் இல்லையா, அப்படியான நகர்வுக்கு போய்விடுவார்களா? அவர்களை நீங்கள் குற்றம் சுமத்த முடியுமா? இப்படியான கேள்விகளும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு ஆபத்தான காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்கின்ற குற்ற உணர்வு இல்லாமல், இந்த ஆபத்தான காலத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்ற குற்ற உணர்வு இல்லாமல், கதிரைகளுக்காக அடிபடிப்பட்டு நீதிமன்ற படிகேறி உன்னையும் என்னையும் என்று சொல்லி மாறி மாறி குற்றம் சொல்லுகின்ற ஒரு நிலைமைக்கு மாறியிருக்கிறோம். எப்படியான தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட தமிழினம் எப்படி இருக்கிறதே, ஒரு கேவலமான அரசியல் நிலைப்பாட்டை கொண்டு இருக்கிறதே என்கிற போது இது எப்படி நாங்கள் எங்களுடைய அரசியலை சீர் செய்து கொள்ளலாம் என்பதிலே மிக கவனம் செலுத்த வேண்டிய காலப்பகுதியாக இருக்கிறது. உண்மையில் பார்க்கிற போது தமிழ் அரசியல்வாதிகள் என்று சொல்லுகின்றவர்கள், தமிழ் மக்களை வழிநடத்துகின்றவர்கள் என்று சொல்லுகின்றவர்களின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இவருக்கு பார் பெர்மிட் இருக்கிறது, இவர் குடு கடத்துகிறார், இவர் கஞ்சா கடத்துகிறார், இவர் பாலியல் குற்றவாளி, இப்படி நிறைய குற்றங்களை அடக்கி கொண்டு போகிறார்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்களை. தமிழ் மக்கள் தங்களுக்கான அரசியலை காத்திரமாக வழிநடத்தி இவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள், இப்படியான போராட்ட குணமும் ஓர்மமும் கொண்ட இனம் என்று சொல்லி இருந்த காலப்பகுதி மாறி பார் பெர்மிட்டுக்கும் கார் பெர்மிட்டுக்கும் அடிபடுகின்ற தலைவர்களை கொண்ட கூடு கடத்துகின்ற பாலியல் குற்றவாளிகளாக இருக்கின்ற தலைமைகளை எடுத்து ஆளுகின்ற நிலைக்கு நாங்கள் மாறியிருக்கிறோம். இது யாரினுடைய தவறு? இந்த தவறுகள் எல்லாம் யார் செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் எழுகிற போது நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். 20களினுடைய ஆரம்பங்களில் வாழ்ந்தவர்கள் பெரிய தலைவர்களாக நின்று வழிநடத்தினார்கள், தீர்க்கமான முடிவுகளை எடுத்தார்கள், மிக காத்திரமான நம்மால் நினைத்து பார்க்க முடியாத முடிவுகளை எடுத்தார்கள். நம் ஒவ்வொருவரையும் ஒரு கட்டுக்கோப்புகள் வைத்திருந்தார்கள், தாங்கள் ஒரு கட்டுக்கோப்புக்குள் இருந்தார்கள், உலகமே திரும்பி பார்த்து மெச்சுகின்ற ஒரு வரலாற்றை படைத்தார்கள். அப்படிப்பட்ட இனத்தினுடைய வழிவந்தவர்களாக அப்படிப்பட்ட தலைமைகளை கண்டு நாங்கள் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லுவதில் வெட்கப்பட வேண்டும் இல்லையா என்று எங்களுடைய அரசியல் எப்படி இருக்கிறது? ஒரு கழிவிறக்க அரசியல், ஒரு கேவலமான அரசியல் சித்தாந்தத்தையும் அரசியல் நாகரிகத்தையும் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எதை நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும், யாரை எப்படி பேச வேண்டும், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களை எப்படி கையாள வேண்டும், இந்த விடயங்களை எல்லாம் அரைச்சுவடியில் இருந்து கற்பிக்க ஆரம்பிக்க வேண்டிய நிலைப்பாட்டுக்கு தமிழ் தேசிய அரசியல் மாறி இருக்கிறது. ஆகவே இதனை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்று வருகிற போது காலங்காலமாக நாங்கள் சொல்லுவது அரசியல்வாதிகள் இப்படித்தான், அரசியல்வாதிகள் இப்படி செய்து விட்டார்கள், அவர்கள் வாக்குறுதிகளை தந்து ஏமாற்றி விட்டார்கள். இந்த வார்த்தைகளையும் இந்த பசப்பு வார்த்தைகளையும் எவ்வளவு நாளுக்கு பேசிக் கொண்டிருக்க போகிறோம்? அவர்களை தீர்மானிப்பது நீங்கள், அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி உருவாக்கி வைத்திருப்பது நீங்கள். ஆக வாக்களித்த நீங்களும் அதனை பார்த்து கொண்டிருந்த நாங்களும் குற்றவாளிகளாக இருக்கிறோம். தமிழர்களுடைய அரசியல் சொல்லிக் கொள்கின்ற அளவுக்கு இல்லை, தமிழர்களுடைய அரசியல் கலாச்சாரமானது கேவலமானதாக இருக்கிறது, பிறர் தூற்றுகின்ற அளவுக்கு இருக்கிறது, பிறர் எள்ளி நகையாடுகின்ற அளவுக்கு மாறி இருக்கிறது என்கிற போது நான் சொன்னது போல காத்திரமாக உலக அரங்கினுடைய வரலாற்று சிதுக்கல்களில் இடம் பிடித்தவர்களுடைய வழிவந்தவர்களாக, அவர்களை பார்த்து வளர்ந்தவர்களாக, அவர்களுடைய சமகாலத்தில் இருந்தவர்களாக நாங்கள் இந்த தெளிவினை கூட பெற முடியவில்லை என்று சொன்னால் எங்களுடைய அரசியலை யார் காப்பாற்றிக் கொள்வது? ஒருவருடைய பிழையை மன்னித்து மன்னித்து மீண்டும் மீண்டும் அவரை ஆட்சிவிடம் அமர்த்தியது யாருடைய குற்றம்? வாக்களித்தவர்கள் நீங்கள், அதனை பார்த்து கொண்டிருந்தவர்கள் நாங்கள். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய அரசியல் என்பது மீள்கட்டுமானம் செய்யப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. இதனை யார் செய்வது? எப்படி இந்த கேவலமான கட்சி அரசியல்கள் சதிக்குள் இருந்து கொண்டு, இந்த பிளவுகளுக்குள் இருந்து கொண்டு சாதிக்கப் போகிறீர்கள் என்ற ஒரு கேள்விதான் இங்கு முன்வைக்கப்படுகிறது. ஆகவே அன்பான உறவுகளே, சில விடயங்கள் கசப்பானதாக இருக்கலாம், சில விடயங்கள் பேசப்பட வேண்டிய தேவையுடையது. தமிழர்களுடைய அரசியல், தமிழர்களுடைய காத்திரமான அரசியல், பல தியாகங்களால் கட்டமைக்கப்பட்ட அரசியல் எப்படி தன்னை மீள்கட்டுமானம் செய்து கொள்ளும் என்கின்ற கேள்விதான் இங்கு இருக்கிறது. இறுதியாக ஒரு சில கேள்விகளோடு விடைபெறலாம் என்று நம்புகிறேன். குறிப்பாக எங்களுடைய பிழை என்ன? நாங்கள் எந்த இடத்தில் தவறுவிட்டோம்? நாங்கள் எப்படியாக இதனை சரி செய்து கொள்ள வேண்டும்? யாரை கொண்டு இதனை வழிநடத்துவது? எங்களுடைய அரசியலை இன்னும் ஒரு பாதைக்கு திருப்ப முடியுமா? நாங்கள் எங்களுடைய அரசியலை ஆரோக்கியமாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எப்படியாக சிந்திக்க வேண்டும்? எப்படியானவர்களை சிந்தனையாளர்களாக கொள்ள வேண்டும்? எப்படியான அரசியல் தலைமைகளை பெற வேண்டும்? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடிக்கொள்ளுங்கள் என்பான் உறவுகளே. தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு சாக்கடை அரசியல் அல்ல, ஒரு சாதனை புரிந்த அரசியல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்று அது சாக்கடையாக இருக்கிறது என்று பேசுகின்றவர்கள் கழிவர
அரசியலாக இருக்கிறது என்று பேசுகிறவர்கள் ஒவ்வொருவரும் இது இப்படி ஆக்கப்பட்டதற்கான பொறுப்பை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிந்திக்க வேண்டும். ஒரு நிமிடம் 6 அமர இருந்து சிந்திக்க வேண்டிய காலப்பகுதியில் இருக்கிறோம். இதற்கு மேலும் தமிழ் தேசிய அரசியலை எப்படியே விட்டோமாக இருந்தால் தமிழர்களுடைய அரசியல் என்பது உருத்தெரியாமல் மாறிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம் அன்பான உறவுகளே. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம்.